யாருக்குத்தான் ஆசை இருக்காது? நினைச்சு பாருங்க, யாருக்குத்தான் சிவபெருமான வழிபட வேண்டும் என்ற ஆசை இருக்காதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாத்து மனசுக்குள்ளேயுமே ஏதோ ஒரு வடிவத்துல சிவபெருமான் ஆட்கொண்டிருக்கின்றார். எல்லா உயிருக்குள்ளும் நீக்கமர சிவபெருமான் நிறைந்திருக்கின்றார். அப்படி ஒரு உயிருக்குள் நீக்கமர நிறைந்திருக்கின்ற ஒருவர் வெளிப்பட வேண்டும் என்ற எண்ணம் மனிதனுக்கு வருமா வராதா? கண்டிப்பா வரும். அவர் எங்க பிறந்திருந்தாலும் சரி, எந்த நாட்டுல பிறந்திருந்தாலும் சரி, அந்த அளப்பெரிய ஆற்றலை ஒரு முறையாவது உணர்ந்து விட வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு வரும். கடவுள் நிந்தனை செய்கிறார்களே, இல்லை என்று சொல்கிறார்களே, அப்படின்லாம் நிறைய சொல்லலாம். அவர் இல்லை என்று சொல்லிக்கொண்டே இறைவன் பெயரை தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். நாம் இருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டு மனதிற்குள்ளே அவரை தியானித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த மந்திரத்தை வாயால் உச்சரிப்பதற்கு கூட அவர் பல கோடி புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்னும் பொழுது, அவர் நாத்திகனாக இருந்தால் என்ன, கடவுள் மறுப்பாளராக இருந்தால் என்ன,